பகுதி 2. பிரபலங்களின் வலையில் புகழும் வாக்குப்பேட்டையும் சந்திக்கும் போது என்ன நடக்குது? இப்போ தமிழ்நாடு மற்றும் ஆந்திர அரசியல்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை இந்த டேட்டா மூலமா பாப்போம். கணிப்புகளுக்கும் உண்மைக்கும் நடுல எவ்வளோ பெரிய கேப் இருக்குன்னு பாருங்களேன். ஒரு பக்கம் சினிமா பிரபலங்களான சிரஞ்சீவி, பவன் கல்யாண், கமலஹாசன் இவங்களுக்கு கணிக்கப்பட்ட வாக்குகளை விட அவங்க நிஜமா வாங்கின வாக்குகள் பல மடங்கு குறைவு. ஏன், ரொம்ப பிரபலமான அரசியல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோருக்கே 18% கிடைக்கும்னு கணிச்சு கடைசியா 3% தான் கிடைச்சுது. ஆனா 2024ல சீமன் விஷயத்துல 3%ன்னு கணிச்சது 8%, அப்படியே தலைகீழா மாறியிருக்கு. இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான நம்பர் இந்த 5%. 21% வாக்குகள் வாங்குவார்னு எதிர்பார்க்கப்பட்ட பவன் கல்யாண் வாக்குப்பெட்டியில வெறும் 5% தான் வாங்கினாரு. கருத்து கணிப்புக்கும் கள யதார்த்தத்துக்கும் நடுவில் இருக்கிற மலை பிரமிக்க வைக்கும் இடைவெளிக்கு இது ஒரு அட்டகாசமான எடுத்துக்காட்டு. இப்போ இதுக்கு பின்னால இருக்கிற மெக்கானிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு கிடைக்கிற பெரும் மக்கள் கவனமோ அல்லது அவர் பின்னாடி திரள்ற கூட்டமோ கருத்து கணிப்புகளை கணிசமா உயர்த்தி காட்டலாம். ஆனா புகழ் எப்பவுமே கட்டுக்கோப்பான வாக்குகளா மாறுறது கிடையாது. வெளியில கேட்கிற அந்த பெரும் ஆரவாரம் வாக்குச்சாவடியில நடக்கிற அமைதியான உண்மைகளை மொத்தமா மறைச்சிடுது. பெரிய பெரிய அரசியல் வியூக அமைப்பாளர்களே இந்த மாய வலையில சிக்கிடுறாங்க அப்படிங்கிறது தான் இங்க விஷயமே. பல நேரங்கள்ல ஒரு பிம்பத்தை கட்டமைக்க மட்டுமே இந்த டேட்டா எல்லாம் ஒரு கருவியா பயன்படுது.